போதைப் பொருட்களை ஒழிக்க வேண்டும் என சமத்துவ மக்கள் கட்சியின் நிறுவனர் சரத்குமார் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், போதைப் பொருள் நடமாட்டத்தால் இன்றைய தலைமுறையினர் பெரிதும் பாதிக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ள அவர், போதைப் பொருள் ஏற்படுத்தும் விளைவு குறித்து ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் ஏன் சிந்திக்கவில்லை என கேள்வி எழுப்பியுள்ளார். அரசியல்வாதிகள், அதிகாரிகள் பின்புலம் இல்லாமல் போதைப் பொருள் கடத்த வாய்ப்பு இல்லை என சரத்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் போதைப் பொருள் விற்பனை மற்றும் கடத்தலில் ஈடுபடுபவர்களுக்கு மரண தண்டனை அளிக்க தனிச்சட்டம் கொண்டுவர வேண்டும் எனவும் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களுக்கு எதிராக தீவிர நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டிற்கு கடத்தி வரப்படுவதாகவும், இங்கிருந்து இலங்கை வழியாக உலகின் பல நாடுகளுக்கு கடத்தப்படுவதாகவும் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை கூறியிருப்பது பல்வேறு செய்திகளை நமக்கு சொல்வதாக குறிப்பிட்டுள்ளார். மது போதையும் கஞ்சா போதையும் தமிழ்நாட்டு இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருப்பதாகவும், அடுத்த கட்டமாக பன்னாட்டு போதைப் பொருட்களும் தமிழ்நாட்டு இளைஞர்களை குறிவைக்க தொடங்கியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களுக்கு எதிராக தீவிர நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், தமிழ்நாட்டை போதையில்லாத மாநிலமாக மாற்ற வேண்டும் எனவும் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.